டேக் 6. ஹலோ மக்களே, GPT-5 புதுசாக ஒரு பெய்ட் பிளானை $399 லான்ச் பண்ணியிருக்கான் இந்தியாவுக்கு மட்டும். 2 வாரத்துக்கு முன்னாடி பர்ப்ளெக்சிட்டி அப்படின்ற கம்பெனி ஏர்டெல் கூட ஒரு டீல் பேசி யாரெல்லாம் ஏர்டெல் யூசஸோ அவங்க எல்லாருக்கும் 1 வருஷம் அவனோட ப்ராடக்டை ஃப்ரீயாக கொடுத்துருக்கான். இந்தியாவுக்கு மட்டும் எதுக்கு இப்படி எல்லா எல்எல்எம்ஸும் எல்லா ஏஐயும் ஃப்ரீயாக கிடைக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன? இது நிஜமாகவே இந்திய மக்கள் மேலே இருக்கிற கரிசனமா, இல்லை இது மூலமாக அந்த பிஸ்னஸ்க்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் வரப்போதா? நீங்கள் ஜிபிடிஓ சப்ஸ்கிரைப் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கணும்? நிஜமாகவே அந்த பிளான் வர்த்தா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோ. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஹலோ ஃப்ரம் அருண். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த வாரம் $399 ரிலீஸ் பண்ணியிருக்க ஜிபிடி கோக்கு முன்னாடி ஜிபிடியில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஜாட் ஜிபிடியோட ஃப்ரீ எடிஷன் இருந்துச்சு. அது இல்லாமல் ஜாட் ஜிபிடியில் 2 பெய்ட் பிளான்ஸ் இருந்துச்சு, ஜிபிடி ப்ளஸ், ஜிபிடி ப்ரோ. ஜிபிடி ப்ளஸ் மாதத்துக்கு $2000, ஜிபிடி ப்ரோ மாதத்துக்கு $20,000 இருந்துச்சு. சரி, இவ்வளோ இருந்த பிளானை சடனாக வெறும் $400 கொடுக்க போகிறான்னா அதில் என்னென்னலாம் கட் பண்ணியிருப்பான் அப்படின்றது தான் நம்ம மண்டைக்குள்ளே யோசிக்கணும் இல்லையா? உள்ளே போய் பார்த்தா இப்போ GPT-5 வந்து ஜிபிடி கோவில் அக்சசிபிளாக இருக்குது. அதை தாண்டி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேண்டட் மெசேஜிங் அண்ட் அப்லோட்ஸ். அதாவது நீங்கள் வந்து ஜிபிடியில் வந்து ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணி கொஷின் கேட்க முடியும் இல்லையா? அது ஜிபிடி ஃப்ரீயை விட இதில் நிறைய வாட்டி நீங்கள் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். எக்ஸ்பேண்டட் அண்ட் ஃபாஸ்டர் இமேஜ் ஜென்ரேஷன். ஸோ நிறைய இமேஜஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். லாங்கர் மெமரி அண்ட் கான்டெக்ஸ்ட். ஸோ நீங்கள் கேட்குற எல்லா கொஷின்ஸையும் அது மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வரும். நீங்கள் யார், என்ன மாதிரியான ஆள் அப்படின்றதெல்லாம் அது மெமரியில் தான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த கொஷின்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு தேவையான ஆளாக அது மாறிக்கும். இப்போ உங்களோட GPT-5 அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ரெலவெண்ட்டான ஆன்சர் வரதுக்கான காரணம் அந்த மெமரி தான். ஸோ அந்த மெமரியை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா டீப் ரிசர்ச் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை தாண்டி நீங்கள் கஸ்டம் ஜிபிடிஸ் பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கான். இதையும் ப்ளஸ் பிளானையும் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளஸ் பிளானில் அட்வான்ஸ் ரீசனிங் இருக்குது, அதை தாண்டி வீடியோ ஜென்ரேஷன்ஸ் இருக்குது, கனெக்டர்ஸ் இருக்குது. சரிப்பா, ப்ளஸ்ஸையும் கோவையும் கம்பேர் பண்ணுறதுல எந்த நீடும் இல்லை. நான் ஃப்ரீ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், வெறும் $399 அப்கிரேட் ஆக போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதில் பெருசாக எதுவுமே இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரீயே போதுமானதாக இருக்குது அப்படின்னா ஃபார் த சேக் ஆஃப் அப்கிரேடிங்க்கு அப்கிரேட் ஆகாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் GPT-5ஓட ரீசனிங் மாடலே இல்லை. இதில் அதாவது ஸ்லோவாக பெட்டராக திங்க் பண்ணி நான் ஏன் இந்த ஆன்சரை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த லாஜிக்கை வந்து படிக்கிறது, அந்த லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் வந்து நமக்கு ப்ரோவில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். எனக்கு வந்து ஒரு கொஷின் கேட்பேன், அதுக்கு ஆன்சர் தான் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ பிளானே போதுமானதாக இருக்கும். நீங்கள் வந்து அவ்வளோ இமேஜ் ஜென்ரேட் பண்ணி விளையாட போகிறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு அப்கிரேடுக்கான நீடு என்னென்னா, இஃப் யூ ஆர் டூயிங் லாட் ஆஃப் இமேஜ் ஜென்ரேஷன். எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு க்ரியேட்டராக இருக்கீங்க, எனக்கு யூடியூப்க்கான தம்ப்நெயில் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னும் போது அதுக்காக மட்டும்தான் இந்த பிளானில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்டர் அப்கிரேட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியாக இருக்குது. யாருன்னா காமன் ஃப்ரீ பீப்புள். இதுக்கப்புறம் டெவலப்பர்ஸு, நான் ஒரு கஸ்டம் ஜிபிடி பில்ட் பண்ண போகிறேன் அப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஃபுல்லாக அது டெவலப்மெண்ட்டுக்காக ப்ரோ லெவலில் உங்களுக்கு தேவைப்படுற விஷயமா இருக்கும். நீங்கள் ரீசனிங்லாம் உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படுற விஷயமா இருக்கும். ஐ வுட் சே GPT-5 வெறும்
வர ஃபண்டுக்கு பேர் சீட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாக நீங்கள் வெறும் ஒரு ஐடியாவை மட்டும் எடுத்துகிட்டு போய் ஒருத்தன்ட்ட ப்ரெசென்ட் பண்ணுவீங்க இல்லையா? இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இதை இவ்வளோ பேருக்கு என்னால் விற்க முடியும், இதில் இவ்வளோ லாபம் வரும், இவ்வளோ மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டை இந்தந்த மாதிரிலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவன்கிட்ட வெறும் எல்எல்எம் மட்டும்தான் இருக்கும், அதை வச்சுட்டு என்னால் ChatGPTன்ற ஒரு ப்ராடக்ட் கொடுக்க முடியும். இதை நான் ஒரு ஏபிஐயாக மாற்றி கொடுத்தேன் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா கம்பெனிஸும் என் கூட இன்டகிரேட் பண்ணுவாங்க. இன்டகிரேட் பண்ணுறதுக்கு நான் அவங்ககிட்டேருந்து காசு வாங்கிப்பேன். இதுதான் என்னோட பிஸ்னஸ் பிளான் அப்படின்னு ஒரு பிளானை நீங்கள் வந்து போய் பிச் பண்ணும்போது அந்த பிளான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து அது ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னு தோணும் போது ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து ஒரு காசு கொடுப்பான். ஒரு 50 கோடி கொடுத்து, ஓகேப்பா நீ இனிஷியலாக லான்ச் பண்ணு, லாபம் வரும்போது எனக்கு இவ்வளோ % எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்பான் இல்லையா? அந்த ஃபண்டுக்கு பேர் சீட் ஃபண்டிங். அதெல்லாம் தாண்டி எல்லா ஏஐ கம்பெனிஸும் தாண்டி போயிட்டாங்க. இப்போது அதில் காசு போட்டவன் இப்போ வந்து நீ எவ்வளோ காசு பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்பான். ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் இவங்க யூஸ் பண்ணுற ஜிபியூஓ, இவங்க யூஸ் பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ பயங்கர காஸ்ட்லியாக இருக்கிறதுனால அவங்களால இப்போது ப்ராஃபிட்லாம் பண்ண முடியாது. அதுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா, எவ்வளோ யூசர்ஸ் என் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் நான் அன்றைக்கே உனக்கு சொன்னேன் இல்லையா, நான் வந்து இது ஒரு 20 கோடி பேருக்கு என்னால் விற்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பொட்டன்ஷியலை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு காட்டுவாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த ரெவன்யூவை காட்டணுன்னா அதுக்கான விஷயம் தான் மந்த்லி ரெக்கரிங் ரெவன்யூ. மாதம் எனக்கு இவ்வளோ காசு வந்துட்டுருக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எக்கனாமியில், இது அடுத்த மாதம் இவ்வளோ காசு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு மெட்ரிக்ஸை காட்டுவாங்க. இதை இப்போ எந்த ஏஐ கம்பெனிஸ்னாலையும் காட்ட முடியாது, ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். இப்போது என்னோடய ப்ராடக்டை ஒரு 20 கோடி பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கான், அடுத்த மாதமே இதில் 1% பெய்டாக மாறினான்னா ரெவன்யூ எங்கேயே போயிடும் அப்படின்ற ஸ்பெக்குலேஷனை அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு காட்டுவாங்க. ஸோ இந்த மெட்ரிக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீ பிளான் இப்போ பர்ப்ளெக்சிட்டி பண்ணியிருக்கிறது அதுதான். பர்ப்ளெக்சிட்டி பண்ணியிருக்கிறது ஃப்ரீயாக எல்லா ஏர்டெல் யூசர்ஸ்க்கும் கொடுத்துட்டாங்க. இப்போது ஃப்ரீயாக தானே வருது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்தியா ரொம்ப ப்ரைஸ் சென்சிட்டிவான ஒரு மார்க்கெட். காசு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நம்ம ஆளுங்க ரொம்ப ரெலக்டண்ட்டாக தான் இருப்பாங்க. சீப்பராக ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா லெட்ஸ் ட்ரை இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணுறாங்களோ யூஸ் பண்ணலையோ, பட் ஒரு வாட்டியாவது சைன்அப் பண்ணி அது என்னன்னு பார்த்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி சைன்அப் பண்ணுறாங்க இந்த மாதம் அப்படின்னா இந்த மாதம் ஆக்டிவாக இருக்கிற யூஸராக மாறிடுவான். அப்போது இந்த மாதத்துக்கான மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் இந்தியாவிலேருந்து மட்டும் 20 லட்சம் பேர் வந்திருக்காங்க. ஏன் இந்தியா அப்படின்னா, இந்தியா தான் இருக்கிறதே ஹை பாப்புலேஷன் கண்ட்ரி. ஸோ அங்கே சிந்தி சதுரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற மக்கள் ரொம்ப சாதாரணமாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே போயிட்டாங்கன்னா இந்த மெட்ரிக்ஸ் எங்கேயோ போய்டும் இல்லையா? ஸோ இதுக்காக மட்டும்தான் இவங்க இதை பண்ணியிருக்காங்க. சரிப்பா, அப்போ நான் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீடு இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது டு பி ஃப்ராங்க், இதை யூஸ் பண்ணி நம்மளால் ப்ரொடக்டிவாக சில விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்னா பர்ப்ளெக்சிட்டி நான் இப்போ டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நிஜமாகவே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நிறைய விஷயங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது இப்போதைக்கு. அதில் போயிட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கோ எதுக்கோ பெட்டராக தான் இருக்குது. ஆனால் ஃபேக்காக இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பிளான் கிடச்சிருக்கு, இது பெட்டராக இருக்குது. இப்போ 390 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ஒரு பொருள் 399 ரூபாய்க்கு வித்துட்டுருக்கு. அப்போ நான் இதை வாங்கிடலாமே, வாங்கினா பெட்டராக இருக்குமே அப்படின்னு உங்கள் மைண்ட் ட்ரிகர் பண்ணிட்டுருக்குன்னா அதை தூக்கி குப்பையில் போடுங்க. உங்களுக்கு நிஜமாகவே நீடு இருக்கா அப்படின்றத யோசிங்க. ஏன்னா GPT-5ல் வெறும் தம்ப்நெயில் க்ரியேஷனும் கஸ்டம் GPT மட்டும்தான் அப்கிரேட் பண்ணுறதுக்கான ரீசனாக இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? நிறைய இமேஜ் ஜென்ரேஷன் யூஸ் பண்ண போகிறீங்களா? கஸ்டம் ஜிபிடிஸை நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்களா? கஸ்டம் ஜிபிடினா என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வேணாமே, எதுக்கு இது போகணும்? நீங்கள் ஒரு வேளை ஏர்டெல் யூஸராக இருந்தால் பர்ப்ளெக்சிட்டி வாங்கிக்கோங்க. பர்ப்ளெக்சிட்டிலே GPT-5 இருக்குது. பர்ப்ளெக்சிட்டியுமே ஃப்ரீ பிளானே போதுமானதாக தான் ரொம்ப நாளைக்கு இருந்துச்சு. இப்போது அது 0 காஸ்ட் அப்படின்றதுனால நான் அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது தான் ஃபேக்ட்டு. இப்போ நாளைக்கே அவன் எனக்கு 20,000 ரூபாய் கொடு அப்படின்னு சொன்னாலும் நான் யூஸ் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. என்னென்னா இட் வில் பிகம் அ ஹேபிட். அது என்ன அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு வந்து சீப்பராக கொடுத்துட்டேன். ஒரு வருஷமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். GPT-5 வந்து 399 ரூபா பிளானை தூக்கும் போதோ, இல்லை பர்ப்ளெக்சிட்டி ஒரு வருஷம் கழிச்சு இந்த ஃப்ரீ பிளானை எடுக்கும் போதோ, இல்லை கிராக் வந்து 799 ரூபாயிலேருந்து 1799 மாற்றும் போதோ அதுக்கான நீடை என் லைஃப் ஸ்டைலில் நான் பில்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு அது வேணும் இன்றைக்கி அப்படின்றத பில்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் யோசிக்காமல் அதை வாங்கி ஆக வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே போவேன். ஸோ இது ஹேபிச்சுவலாக ஒரு ப்ராடக்டை அவங்க லைஃப் ஸ்டைலில் எம்பர்ட் பண்ணுறதுக்கான ஒரு காலாகவும் இருக்கும். இதெல்லாம் பண்ணுறது தப்பானா எந்த கம்பெனி பண்ணுறதும் தப்பு இல்லை. உங்களுக்கு நீடு இருக்குது, அதனால தான் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு நீடே இல்லாமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல தான் பிரச்சனை இருக்குன்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ
ஜிபிடி கோ அந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்கான ஒரு பிளான்லாம் இல்லைங்க. ஜிபிடி ஃப்ரீயே போதுமானதாக தான் இருக்கும். நீங்கள் ஒருவேளை இமேஜ் ஜென்ரேஷன் கஸ்டம் ஜிபிடி வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லைனா பர்ப்ளெக்சிட்டி ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் கடைசியாக நான் அந்த ப்ராம்ப்ட் வீடியோ ஒன்று வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்படி வந்து இந்த இப்போ நீங்கள் ஜிபிடி 5ஆக இருக்கட்டும், பர்ப்ளெக்சிட்டியாக இருக்கட்டும், கிராக்காக இருக்கட்டும், எந்த எல்எல்எம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த எல்எல்எம்மில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர் அந்த அளவுக்கு பெட்டராக வராது. ஸோ உங்களுக்கு அந்த ஏஐட்டேருந்து எப்படி பெட்டராக ஆன்சர் வாங்கணும் அப்படின்றதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்ஸை தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் சண்டே அந்த வீடியோ வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு போயிடுங்க. மறுபடியும் ஒரு வீடியோவில் மீண்டும் மீட் பண்ணலாம். போயிட்டு வாங்க, டாடா.